வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சித்ரா ஃபைசி கிச்சனில் நாம் காலிஃப்ளவர் ரோஸ்ட் செய்கிறோங்க. ரோஸ்ட் செய்கிறதுக்கு இப்போ நம்ம காலிஃப்ளவர் தயார் செஞ்சுக்கணுங்க, கிரேவி மாதிரி. அதுக்கு பாருங்கள், நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேங்க. எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கறி மசால், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. இது கிரேவி மாதிரி வரணுங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கிரேவியாக கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரணுங்க. நம்ம கொத்தமல்லி தூள் போட்டிருக்கனால இது கிரேவி மாதிரி வந்துடுங்க. மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. கிரேவி கண்டன்ஸுக்கு வந்துருச்சுங்க. இப்படி நம்ம கிரேவி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இறக்கிட்டு தோசை மேலே எப்படி இந்த காலிஃப்ளவரை வச்சு நம்ம ரோஸ்ட்டு செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.